ஹாய் மக்களே, நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா ஒரு 4 பேருக்கு சுவையாகவும் ரொம்ப சிக்கனமாகவும் சாம்பார் எப்படி வைக்கலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம முழுசாக சமைச்சுலாம் காமிக்க மாட்டோம். சமையலுக்கு தேவையான மூலப்பொருட்களையும் அதனுடைய விலையும் அதனுடைய அளவு இதை பற்றி தான் நம்ம காமிப்போம். வீடியோட லாஸ்ட்டில் அதை சமைச்ச பொருளை காமிப்போம். அவ்வளோதான். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க மக்களே, வீடியோக்குள்ள போகலாம். வாங்க நண்பர்களே, இன்னைக்கு தேவையான சாம்பாருக்குரிய பொருட்களை மட்டும் பார்ப்போம். அதோட விலையும் சேர்த்து பார்ப்போம். எவ்வளோ லோ பட்ஜெட்டில் நம்ம சாம்பார் வைக்கிறதுங்கிற உங்களுக்கு காமிக்கிறேன் தான் இந்த வீடியோ. இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து பாருங்கள். அரிசி 400 கிராம் 26 ரூபா தான். 100 கிராம் பருப்பு 13 ரூபா. எங்கள் ஊரில் இந்த மகாராஜா சாம்பார் பொடி பாருங்கள், இது லோக்கல் பிராண்ட், தூத்துக்குடி பிராண்டு. இதே எல்லா ஊர்லையும் கிடைக்கிறதுனா ஆச்சி பிராண்ட் இருக்குது. அது 5 ரூபா சாம்பார் பொடி வாங்கிக்கோங்க. புளி 10 கிராம் தான். எல்லாம் 25 கிராம் வாங்க. அது போட்டிங்கன்னா புளி ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும். 10 கிராம் புளி போதும். 25 கிராம் பீன்ஸு. ரொம்ப காய்கறி சேர்க்காதீங்க. கதம்பம் சாம்பாருக்கு நிறைய 4 வகை காய்கறி போடுறதுனால கம்மியான இதை சேருங்க. ஒரு முருங்கை கிடைச்சா வாங்கிக்கோங்க. முருங்கை நான் எங்கள் ஊர் மார்க்கெட்டில் ரொம்ப விலைன்னு நாங்கள் வாங்க வந்துருக்கோம். இது அவரைக்காய் 25 கிராம், ஒரு 50 கிராம் உருளைக்கிழங்கு, 2 மிளகாய் கேட்டால் கடையில் தர மாட்டாங்க. ஒரு 50 கிராம் வாங்கி வச்சிங்கன்னா அந்த ஒரு வாரத்துக்கு தேவையான மிளகா. சின்ன வெங்காயம், இது வந்து ஒரிஜினல் நாடு, அதனால் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இதே ஹைப்ரேட்டில் கிடைக்கும். ஆந்திர வெங்காயம் வாங்க, பெருசாக இருக்கும். நம்ம அது எப்பயுமே ஹைப்ரேட்டை விட சின்னது ரொம்ப இதாக இருக்கிறது வாங்குங்க, ரொம்ப உடம்புக்கும் நல்லது. அது மாதிரி தாளிக்கு தேவையான பொருட்களுக்கு பார்ப்போம். நல்லெண்ணெய், இது 14 ரூபா தான் நாங்கள் விற்போம். ஒவ்வொரு ஊரை பொறுத்தளவில் நல்லெண்ணெய் ரேட்டும் மாறும். வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நல்லெண்ணெயே சமைங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது வெந்தயம் தாளிக்கிறதுக்கு. இது கடுகு 50 கிராம் வாங்கினா 6 ரூபா. இதே லூஸில் 2 ரூபாய்க்கும் கிடைக்கும். கருவேப்பிலை மல்லியில் 2 ரூபா. புது முயற்சி தான், இதுக்கு கொஞ்சம் ஆதரவு தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை. தொடர்ந்து வீடியோ எப்படி போடணும், இல்லை இன்றைக்கி இந்த குழம்புக்கு நீங்கள் சொல்லுங்கள் விலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணி விடுங்க. அதுக்கும் நாங்கள் வீடியோ போடுறோம். காலையில் டிஃபன் இந்த ரேட்டில் இவ்வளோ கம்மியான பட்ஜெட்டில் பண்ண முடியுங்கிறதையும் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சொல்லுவோம். நீங்கள் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நண்பர்களே, இந்த காய் எல்லாமே சேர்ந்து 12 ரூபா தான் உழுவுது. கத்திரிக்காய் 2 ரூபா, கேரட் 2 ரூபா, பீன்ஸ் 3 ரூபா, அவரைக்காய் 2 ரூபா, உருளைக்கிழங்கு 3 ரூபா. எவ்வளோ வெட்டினதுக்கப்புறம் எவ்வளோ நிறைய காய் இருக்குது பார்த்தீங்களா? பாருங்கள் நண்பர்களே, 2 பேருக்கு சாப்பாடு போட்டு வச்சுருக்கோம். மிச்சம் 2 பேருக்கு இந்த குக்கரில் இருக்குது. சாம்பாரும் மிச்சமாகும். அதை நாங்கள் நைட்டு தோசைக்கு வச்சுக்கிடுவோம். 4 பேருக்கு 80 ரூபா தான் இந்த சாப்பாடு. நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நாங்கள் வேறு குழம்பு வைப்போம், அதையும் நாங்கள் வீடியோ எடுத்து போடுவோம். பாருங்கள், இந்த வீடியோ எதுக்காண்டின்னா, இப்போ உள்ள நியூ கப்பிள்ஸ் ஃபுல்லுமே நிறைய காய்கறிகளை வாங்கி வேஸ்ட் பண்ணுறாங்க. சாப்பாடு நிறைய ஜாஸ்தியாக பொங்கியும் வேஸ்ட் பண்ணுறாங்க. உணவு சாப்பிடுங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்காண்டி தான். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பட்ஜெட்டோட வாங்க. நம்ம இதை ஹோட்டலில் வாங்கணும்னா ஒரு ஆளுக்கே 100 ரூபா ஆயிரும். ஆனால் இங்கே 4 பேருக்குமே நம்ம சமைச்சாலுமே 80 ரூபா பட்ஜெட் தான் ஆகுது. ஆனால் நீங்கள் எப்பயுமே வீட்டில் சமைச்சு சாப்பிட்றதையே முயற்சி பண்ணுங்கள். ஹோட்டலில் அதிகமாக வாங்கி சாப்பிட்ணும்னு நினைக்காதீங்க.